வணக்கம் நண்பர்களே. கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத கணிக்க முடியும். அந்த வகையில் அமாவாசை கணக்கில் எடுத்துக்கொள்கிறப்ப சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கிறதே நம்ம சொல்லிடலாம். ராசி அதிபதி ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதால ராஜாவுக்கே உரிய குணங்கள்ங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களில் மகம், பூரம், உத்திரம் மாதிரி நட்சத்திரங்களை கொண்டவங்களா இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமாக கொண்டிருக்கிறதால சிங்க மாதிரி இந்த ராசிக்காரங்க செயல்படக்கூடியவங்க. அதாவது எதற்குமே துணிந்து செயல்படக்கூடிய திறமை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களை பிறந்தவங்க பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரம் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கும். இவங்க அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் அதிகம் கோவப்படுவாங்க. ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கிறோங்கிறது சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி உதாரணம் இவங்க தான். இவங்களுக்கு முன்கோவம் அதிகமாகவே இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டணுங்கிற எண்ணம் இவங்க மனசில் எப்போதுமே இருக்கும். அழகான கண்களும் உயரத்துக்கேற்ற உடலமைப்பும் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் 15 நாட்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காணலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிகார தோரணையோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு உங்கள் வழி தனி வழிதான் செயல்படக்கூடிய மாதம் தான். இந்த மாதம் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்கள் மனசில் பிறக்கும். எதிர்பாராத சில திருப்பங்களால் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வழக்கு விவகாரம் பார்க்குறப்ப அது கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தொழில் வியாபாரம் கூட திருப்தி தரக்கூடிய வகையிலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்பு சேரும். நிதானமாக பேசுறது மூலமாக வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை உங்களால் குறைக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட புதுசாக பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் கட்டளையிடுற பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்த பண உயர்வுங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து கிடைக்கும். குடும்பத்தில் திடீர் செலவு அப்பப்போ ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவையான உதவிகளை செய்கிறது மூலமாக அவங்களுடைய நல்ல மதிப்பு நீங்கள் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரங்களை தொடர்ந்து அமைய போகுது. பிள்ளைகளோட நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனைவி மேலேயும் பாசம் செலுத்துவீங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது தான் இந்த வாரங்களில் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது தான் நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பலனை உங்களால் பெற முடியும். பண வரவுன்னு பார்க்குறப்ப உங்கள் மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் பல தடைகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். எதுலையுமே முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபடுறதா முக்கியம். எல்லாத்துலேயுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் அனுகூலமாக எல்லா விஷயம் நடக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு செயலையுமே அதிக முயற்சியோடு செஞ்சுட்டு வாங்க. வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதங்களில் சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடவே புத்தி கூர்மை, புத்தி தெளிவு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும், மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடவே மனசுல இருந்துட்டு வந்த மனக்குழப்பம் எல்லாமே நீங்கும். கூடவே ராசிநாதன் சூரியனோட சஞ்சாரங்கிறது உங்க வாழ்க்கையில பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் அமைஞ்சிருக்குது. ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பும், அரசு மூலமா நடக்க வேண்டிய பணிகளில் இருந்துட்டு வந்த ஒரு தொய்வுங்கிறது இனி நீங்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெறணும்னா நீங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறதா நல்லது. அதே மாதிரி சக மாணவர்களோடையோ மற்றவங்களோடையோ பழகிறப்ப நிதானமாக பேசி பழக பாருங்கள். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் அப்பப்போ வீண் கவலை, மன சஞ்சலம் இது எல்லாமே ஏற்பட்டு நீங்கத்தான் செய்யும். உடமையை கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்கிறது தான் இந்த மாதத்தில் நல்லது. மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வி பற்றின வீண் பயங்கிறது அப்பப்போ ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை போகிறப்ப நீங்கள் கவனமாக போயிட்டு வாங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க எப்போதுமே பரபரப்பாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் நிதானமும் பொறுமையும் தேவை. பண வரவுங்கிறது உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செய்கிற காரியத்தில் மன திருப்திங்கிறது கிடைக்கும். அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது தான் இந்த வாரங்களில் நல்லது. மற்றவங்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கிறதால எதையுமே யோசித்து செய்ய பாருங்கள். உத்திரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருந்தாலுமே எதிர்பார்த்த லாபத்திற்கு குறைவு இருக்காது. வியாபாரம் மாதிரியான பண பரிவர்த்தனையில் கவனமாக இருந்துட்டு வாங்க.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலையேன்னு மனசில் அடிக்கடி வருத்தம் இருக்கும். அந்த தாமதம் எல்லாமே இனி நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளை வெல்வ அர்ச்சனை செஞ்சு சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சி கூட வெற்றியாகும். அதே மாதிரி இந்த வாரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே இந்த சிம்மராசிக்காரங்க அரசரை மாதிரி கோலச்சக்கூடிய ஆற்றல் மிக்க சூரியன் அதிபதியாக இருக்கிறதால எல்லா விஷயங்களுமே உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். இருந்தாலும் தொழில்துறையில் உங்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து சின்ன சின்னதாக பிரச்சனை தோன்றி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கொஞ்சம் முட்டுக்காடு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிதானமாக நீங்கள் நினச்சி துணிச்சலோடு அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளேயே தான் அமைஞ்சிருக்குது. செவ்வாய் 8, 9 இடத்துல இருக்கிறாங்க. இதனால பொருளாதார நிலை மேம்படுத்த நீங்கள் இரவு பகலாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும். கணிசமாக இதனால் உங்களால் சேமிப்பை கொண்டு வர முடியும். புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால போட்டி பந்தயங்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறதா நல்லது. யாராவது உங்களை போட்டிக்கு கூப்பிட்டா கூட அதிலிருந்து விலகி வந்துடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் பல நுணுக்கங்களை புகுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதங்களில் பிறக்க போகுது. சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி நல்ல லாபம் அடைஞ்சு வாங்கி கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய கூட நீங்கள் புதுசாக முயற்சிகளை செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அதே மாதிரி புதிய முயற்சியில் இறங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த தோப்பு குத்தகம் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் கணவன் மனைக்குடி சின்ன சின்ன சண்டை, கசப்புணர்வு, பேச்சுவார்த்தை நின்று போகிறது, அதே மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் இதை கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பேசுகிற பேச்சில் நிதானத்தை கூட்டிகிட்டு வாங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இதனால் சிலர் கோவப்படுறது, கணவரை விட்டு பிரிந்து போகிறது, மனைவி விட்டு பிரிந்து போகிறது, இந்த மாதிரி வாய்ப்பெலாம் ஏற்படலாம். எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய கருத்தை குடும்பத்து மேலே திணிக்காமல் இருங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துலையே இருக்கிறதால கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. ஃபைனான்ஸ் மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஆள் பார்த்து பணம் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி மாமனார் வீட்டில் இருந்து வர வேண்டிய சொத்துல வில்லங்கு உண்டாகி பஞ்சாயத்து வரைக்கும் போகக்கூடிய நிலைமை கூட பல பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. ராகு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. இதனால கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு தான் உங்கள் மனசில் நினைக்கிறீங்க. ஆனால் அதை உங்கள் உறவினர்கள் புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. எதிரிகளை அடையாளம் கண்டு கொள்றது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி எதிரிகள் கூடவே இருக்கக்கூடியவங்களை நீங்கள் பார்த்து இனங்கண்டு நீக்கிறது நல்லது. கூட இருந்து குளிப்பறிக்கிற எதிரிகள் நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 3, 4ஆம் தேதிகளில் சந்திராஷ்டிரமம் நடக்கிறதால இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. மேலுமே சிம்மராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த மாதங்களில் இருந்தே ராசிக்கு யோகமான பலன் தரக்கூடிய 2 முக்கிய கிரகங்களோட பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதனால் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். தொழில் வளர்ச்சின்னு பார்க்குறப்ப லாபஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கிறதால லாபம் நல்லாயிருக்கும். சேமிக்க முடியக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் ரொம்ப ஏற்றமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய நினைக்கிறது நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதங்கள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற முயற்சி எல்லாமே கை கொடுக்கும். தடங்கள், தொய்வு நிலை இது எல்லாமே மாறி புதிய உத்வேகம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இந்த காலகட்டங்களில் எடுக்கிறது நல்லது. வேலை, தொழில் மாற்றம் எதுவுமே இந்த மாதங்களை மட்டும் செய்ய வேணாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கலவையான மாதமாக தான் இருக்க போகுது. பல அதிர்ஷ்டங்கள் நம்புறதுக்கு பதிலாக மேலுமே நீங்கள் உழைப்பையும் கர்மாவையும் அதிகம் நம்புறது நல்லது. நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் பணியில் எதிர்பாராத மாற்றம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் மட்டும் இல்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ரொம்ப பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஜூன் மாதத்தோட மத்தியில் 2வது வாரத்தில் இருந்து திடீர்னு நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. பயணத்தை விரும்பி செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வருமானம் ஈட்டணும்னா அதிகப்படியான உழைப்பு நீங்கள் தர வேண்டியதாக தான் இருக்கும். செவ்வாய் ஆட்சி அமர்றது, சொத்து, நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் 2வது வாரத்திலிருந்து எந்த ஒரு வேலையுமே அவசரமாக செய்யறதை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி தற்பெருமை பேசுறதுங்கிறது கொஞ்சம் தீங்கை விளைவிச்சிடும். குடும்பமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேச்சில் நிதானமாக இருக்கிறதும் எல்லா இடங்களையும் கவனமாக பொறுமையாக நடந்துக்கிறது அவசியம். கூடவே தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்த்துட்டு வாங்க. அலட்சியமாக இருக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வாரங்களில் ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமியை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும்.
மொத்தத்தில் இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சி உங்களால் பார்க்க முடியும். வருமானம் நல்லாவே இருக்குது. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மனசில் உற்சாகம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறத சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறதா நல்லது. கூடவே உங்களுக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். மனசில் இருந்துட்டு இருந்த பயம் நீங்கி ஒரு துணிச்சல் உண்டாக போகுது. வீண் வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டாவே இந்த வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாகவும். நன்றி நண்பர்கள்.